Hello students, welcome to Bright Academy channel. So anybody is there, so live session பார்க்குறக்கு யாராக இருக்கீங்க அப்படின்னா just type me whether yes sir audible clear-ஆக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுங்கள். Is it clear for you? Is it clear-ஆக இருக்கா? ஆடியோ அண்ட் வீடியோ கிளியராக இருக்கா? ஆடியோ அண்ட் வீடியோ கிளியராக இருக்குது அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நம்ம கடன் வீடியோவில் லைவ் போயிடலாம். ஸோ இங்கிலீஷ் எஸ் ஓகே, எல்லாமே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ப்ராப்ளமும் இருக்காது. கிளியர் ஓகே ரைட். ஸோ ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கிளியராக இருக்கா? ஜஸ்ட் டைப் மீ வெதர் இட் இஸ் கிளியர் ஆர் நாட். கடன் டைப் பண்ணுங்கள் கிளியர் ஆர் நாட் அப்படின்னு. கிளியர் இல்லையா அப்படின்னு. இஸ் இட் கிளியர் ஆடிபிள்? கிளியராக இருக்கா? எஸ் கிளியர் போயிடலாமா? எல்லாருக்கும் மிகப்பெரிய குட் மார்னிங் டு ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ எவ்ரி திங் கோயிங் ஃபைனா? எல்லார் வீட்லேயும் எப்படி இருக்குது? எல்லோரும் காலையில் சாப்பிட்டாச்சா? இஸ் இட் ஃபைன்? ஃபர்ஸ்ட் வியூ ஃபர்ஸ்ட் லைக். தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எஸ் லைஃப் கோயிங் குட்டாக? எல்லாருக்கும் கொரோனா லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? எஸ் எல்லோரும் ஃபைன் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லோரும் ஃபைன் அனுப்பிச்சிருக்கீங்க. வெரி குட், தேங்க்யூ ஸோ மச். ஓகே தென் ஸோ எல்லாருக்கும் நம்ம என்ன அப்படின்னா, நேற்று ஒரு லைவ் போட்டோம், அந்த லைவ் எடுக்கவே இல்லை. நேற்று போட்டது நேற்றும் லைவ் கனெக்ட் ஆகவே இல்லை. ஸோ இப்போ மார்னிங்கே ஒரு லைவ் நம்ம செஷன் நம்ம போட்டு பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரை மாதிரி தான் இந்த லைவு. ஸோ அதில் நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனே சேர்த்து சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி என்ன அப்படின்னா இந்த லைவ் செஷன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் 12th ஸ்டாண்டர்ட் அதாவது 11th இங்கிலீஷ் எக்ஸாம் நீங்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுங்க. கெமிஸ்ட்ரின்னு பேசி கெமிஸ்ட்ரினே வருது. 11th பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க, எனக்கு அது நல்லா தெரியும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் எப்படி எழுதணுன்னே தெரியலை அப்படிங்கிற விஷயங்கள் தெரியலை அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க. சார் என்ன பண்ணுறேன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க. அது எனக்கே தெரியும். ஸோ என்ன அப்படின்னா அவ்வளோ தூரத்துக்கு நம்ம கஷ்டப்பட்டு எழுதி நம்மளுக்கு வந்து என்ன பண்ணலை, எந்த விதமான ஒரு சொல்கிறது நிறைய மார்க்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எதுவுமே என்ன அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ அப்போ எல்லாருக்குமே என்னவாக இருக்கும் அப்படின்னா அது ஒரு வருத்தமாகவே இருக்கும். ஸோ அந்த வருத்தத்தெல்லாம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ இப்போ அதெல்லாமே என்ன அப்படின்னா நம்ம ஒரு வழியாக எப்படியா கரெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதே மாதிரி திருப்பி 12th ஸ்டாண்டர்டில் நம்மளுக்கு நடக்கக்கூடாது. அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன, எப்படி படிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அவங்க எல்லாருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வாட்ச் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு லிங்க்கை டக்குன்னு கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம எப்படி படிக்கணுங்கிற விஷயம் தெரிஞ்சால் தான் நாளையிலேருந்து நம்ம படிக்க ஆரம்பிக்க போகிறோம் இங்கிலீஷு. அது எப்படி படிக்கணுன்றது உங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் சொல்கிறேன், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த லிங்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இதை பார்க்கணும். அதுக்காக தான் யாரோ ஒருத்தவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் நடக்குதான், பட் ஹி ஆர் ஷி எனக்கு தெரியல என்ன அப்படின்னா அவங்க வந்து என்னோடய கிளாஸ் கவனிக்க போகிறாங்களா? ஓகே ரைட், நோ ப்ராப்ளம், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் நம்ம சேனல் மேலேயும் என் மேலேயும் காட்டுற இன்ட்ரெஸ்ட்டுக்காக ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட். ஓகே சரியா? ரைட் ஓகே. என்ன அப்படின்னா நம்ம இப்போ டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்குள்ளே போயிடலாமா? ஓகேவா? இந்த மவுஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஒர்க் ஆகுது. ஓகே ரைட். சரியா? டேரெக்டாக நம்ம லிங்க்கில் போயிடலாம். எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஜென்ரலாக கேட்கணுமா டவுட்ஸ் எதுவும்? இஃப் யூ ஹேவ் எனி ஜென்ரல் டவுட்ஸ் ஜஸ்ட் ஆஸ்க் மீ. கடன்னு கேளுங்க, நம்ம டப்புன்னு போயிடலாம். ஜென்ரல் டவுட்ஸ் எதுவும் இருக்கா? இஃப் யூ ஹேவ் எனி ஜென்ரல் டவுட்ஸ் ஜஸ்ட் ஆஸ்க் மீ. அதுதான் நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னென்னா உங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். எனி ஜென்ரல் டவுட்ஸ், இஃப் யூ ஹேவ் எனி ஜென்ரல் டவுட்ஸ் ஜஸ்ட் ஆஸ்க் மீ. ஏதாவது ஜென்ரல் டவுட் இருந்துச்சுன்னா டக்குன்னு கேளுங்க, நம்ம என்னன்றதை பார்த்துடலாம். நோ சார், ஓகே ரைட், ஐ காட் ஒன் நோ. இஃப் ஐ காட் மோர் தேன் 2-3 நோஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம டக்குன்னு போயிடலாம். கடன்னு டைப் பண்ணுங்கள், நம்ம என்ன நோ. ஓகே ரைட் நோ இல்லை ரைட், டேரெக்டாக போயிடலாம். ஸோ நீங்கள் எப்படி கொஷின் பேப்பர் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எக்ஸாமில் கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். என்னோடய ஃபேஸ் போதும், என்னோடய ஃபேஸ் நான் குட்டியாக்கிக்கிறேன். சரி, என்னோடய ஃபேஸ் கூட கொஞ்சம் நேரத்துக்கு வேண்டாம். நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக நம்ம மட்டும் பண்ணலாம். சரியா? நான் என் ஃபேஸ் இல்லாமல் டேரெக்டாக ப்ரெசன்டேஷன் மட்டும் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஷின் பேப்பரில் என்ன இருக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? என்ன அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு 20 கொஷின் 20 கொஷின் நம்மளுக்கு எக்ஸாமில் என்ன கேட்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுதான் கொஷின் பேட்டர்ன். மொத்தம் அவங்களுக்கு 47 கொஷின்ஸ் கேட்பாங்க. மொத்தம் என்ன அப்படின்னா சீரியல் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமில் நம்மளுக்கு 47 இருக்க போது. இந்த 47 நீங்கள் எப்படி படிக்க போகிறீங்க, இந்த 47 எந்தெந்த கொஷினை அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் முதலே தெரிஞ்சுக்கணும். முன்னாடியே நம்ம முடிவு பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகிடுது, ரொம்ப ஈஸியாகிடும். சரியா? அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட்டு
சினானிம்ஸ்ன்றது தான் ஒன்று இருக்க போகுது. நீங்கள் கொஷின் பேப்பர் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்க போகுதுன்றது சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ். இப்போ நான் வச்சுருக்க பேட்டர்னில் 2 மார்க்குன்னு இருக்குது. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 மார்க்ஸ் கூட கேட்கலாம். சம்டைம்ஸ் என்ன பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்டும் 3 மார்க்ஸில் கூட கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது அது அப்படியே இருக்கட்டும். சரியா? சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸை நம்ம விட்டுறலாம், அது நம்மளுக்கு தேவையில்லை, அதை அடுத்து பார்க்கலாம். இது போக வேறு என்னெல்லாம் படிக்கணும், வேறு என்னெல்லாம் படித்தா நம்மளுக்கு மார்க் ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம். ஸோ அடுத்து பாருங்கள், ஃபுல்லாக என்ன எழுதியிருக்கேன், நான் எழுதியிருக்க ஃபுல்லாக பாருங்கள், இங்கே மார்க் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கிறது ஃபுல்லாமே 1 மார்க்ஸ். ஸோ கிட்டத்தட்ட இவ்வளோ 1 மார்க் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த 1 மார்க்ஸ் எல்லாம் ரொம்ப 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 முக்கியமானது. இது எல்லாமே தெரியாமல் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்படுறாங்க. ஒரு சிலர் இதை ஈஸியாக எழுதிடுறாங்க, ஒரு சிலரால் இது ஈஸியாக எழுத முடியலை. இப்போ இருக்க டைமில் என்ன அப்படின்னா, முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா புக்கில் ஒரு 50 வேர்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த 50லேருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஷின்ஸே கேட்பாங்க. பட் இப்போ அந்த 50லேருந்து என்ன பண்ணுறதில்ல, கொஷின்ஸு கேட்குறதே கிடையாது. அப்படி இருக்கப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதை எப்படி படிக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். ஸோ அப்போ இதெல்லாம் எப்படி கிளியராக படிக்கிறது அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ ரொம்ப முக்கியமானது. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் என்ன அப்படின்னா கிளிப்டு வேர்டு அப்படிங்கிறது. டெய்லி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் நம்ம ஒரு குறைஞ்சது 10லேருந்து 12, 10லேருந்து 20 வரைக்கும் எக்ஸாம்பிள் வச்சுக்கணும். 10 to 20 வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்லையும் பார்க்க போகிறோம். கிளிப்டில், அன்கிளிப்டு, அடுத்து பிளண்டட் வேர்ட்ஸு, அடுத்து ரைட் டெஃபனிஷன் ஆஃப் த டேர்மு, இடியம்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக 12th சேர்த்துருக்க விஷயங்கள். அதாவது இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ரைட் டெஃபனிஷன் ஆஃப் த டேர்ம்னு இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறது. இதெல்லாம் முன்னாடி கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக நான் 12th படிக்கிற காலத்தில் இதெல்லாம் எனக்கு கிடையாது. நீங்கள் எந்த காலத்தில் சார் 12th படிச்சிங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது ரொம்ப காலகட்டங்களுக்கு முன்னாடி நான் 12th படித்தேன். அப்போல்லாம் எனக்கு இது கிடையவே கிடையாது. ஸோ அப்படி இருக்கப்போ என்ன அப்படின்னா இதெல்லாம் நம்ம எப்படி படிக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கும். அடுத்து இடியம்ஸ். இந்த இடியம்ஸ் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே கொஞ்சம் கஷ்டமான டாப்பிக்காக இருக்கும். நிறைய பேர் வந்து இது எப்படி எழுதுறேன்னே தெரியாது, இதெல்லாம் விட்டுருவாங்க. ஸோ இந்த 1 வேர்டில் பார்த்திங்கன்னா எல்லோரும் எழுதக்கூடியது என்ன அப்படின்னா இந்த கிளிப்டு வேர்ட், இந்த ஒரு 1 மார்க் எழுதுவாங்க, இந்த ஒரு 1 எழுதுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்கிளிப்டு வேர்ட்ஸ். நம்மளுக்கு 1 to 20 தான் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு கேட்க போகிறது என்னமோ பார்த்திங்கன்னா 1 to 20 தான், மொத்தம் 20 தான். ஆனால் இங்கே பாருங்கள் எத்தனை ஹெட்டிங் இருக்குது அப்படின்னு. இந்த 20 ஹெட்டிங்கில் என்னடா இது, இந்த 20 ஹெட்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 20 ஹெட்டிங்கில் நம்மளுக்கு இந்த சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 20 மார்க்கில் 20 கொஷினில் இதுவே கிட்டத்தட்ட ஒரு 6 கொஷின்ஸு போயிடும். மீதி இருக்க 14 கொஷின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 14 கொஷின்ஸ் தான் இங்கே இருக்கக்கூடிய 23ல் இருக்க அந்த 21. மீதி இருக்க இந்த 21 டாப்பிக்லேருந்து நம்மளுக்கு கேட்க போகிற அந்த 14 கொஷின்ஸ் எதுலேருந்து தான் கேட்க போகிறாங்க, இதுலேருந்து தான் கேட்க போகிறாங்க. சரியா? அதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இல்லை அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, இது எல்லாத்தையும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. சரியா? அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 1 வேர்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு டெய்லி இதில் ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன், டெய்லி ஒரு 10லேருந்து 15 வேர்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ டெய்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸாம்ஸ் போகிறதுக்குள்ள என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஈஸியாக எல்லாமே எடுத்துடலாம். சரியா? அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து இதுக்கு அடுத்து என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பாருங்கள். இதுக்கு அடுத்து என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். என்ன அப்படின்னா ஸோ அடுத்த 1 வேர்ட் பாருங்கள். அடுத்த ஸ்லைடில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு 26லேருந்து 21லேருந்து 26 வரைக்கும். இதை தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த 6 கொஷின் இருக்குது பார்த்திங்களா, அதாவது இந்த 8 மார்க்கு, இதுக்காக தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா விழுந்து 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 டெய்லி படிச்சுட்டே இருப்பாங்க. ஸ்கூல்லேயும் இதை தான் ஹோம்ஒர்க் பண்ணி நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் போயம் படிச்சுட்டு வந்துருப்பா, நாளைக்கு செகண்ட் போயம் படிச்சுட்டு வந்துரு, நாளைக்கு தேர்ட் போயம் படிச்சுட்டு வந்துரு, நாளைக்கு ஃபஸ்ட் லெசன் படிச்சுட்டு வந்துரு, ஃபஸ்ட் ப்ரோஸ் படிச்சிடும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க ஸ்கூலில், இதே தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு 8 மார்க் இருக்கா, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வரைக்கும் இது எத்தனை மார்க் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம் எத்தனை இருக்குது அப்படின்றத. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் ஸோ இங்கே நோட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே எத்தனை மார்க் இருக்க போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ நம்ம நோட் பண்ணதில் 8 மார்க் இருக்குது. அதுக்கடுத்து கீழே என்னென்ன இருக்குது, ஏன்னா ப்ரோஸ் மட்டும் எவ்வளோ வருது, ப்ரோஸ் போயம் மட்டும் எவ்வளோ வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் பயப்படுற செஷன் பார்த்திங்கன்னா இந்த கிராமர் செஷன். இதை பார்த்தாலே பாதி ஸ்டூடெண்ட்ஸு என்ன பண்ணாங்க, அதுவும் நடுங்கி எழுந்திரிச்சு பயந்து ஓடி போயிடுவாங்க. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் இட் இஸ் நாட். அந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு கஷ்டமான விஷயமே என்னது கிடையாது. இது எல்லாமே என்ன அப்படின்னா ரொம்ப 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 ஈஸியான விஷயங்கிறத உங்கள் மைண்டில் நீங்கள் ஏற்றிக்கோங்க. இது எப்படி படிக்கணும், அதுவும் இல்லாமல் பாருங்கள் இது எத்தனை மார்க் கேட்க போகிறாங்க, இந்த 6 மார்க். இதுதான் கிராமர் நினச்சிட்டு மேலே இருக்க ஒரு 1 வேர்ட்ஸ் நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா, அதையும் நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ண மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க, அதையும் விட்டுருவாங்க. அதையும் படிக்க மாட்டான் நம்ம பையன், இதையும் படிக்க மாட்டான்,
இதையும் படிக்க மாட்டாங்க நம்ம பசங்க. ஸோ இந்த கிராமரை நினச்சி பயப்படாதீங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, இதில் 2 மார்க்ஸ் கேட்பாங்க. அதுதான் இதில் இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளமே. அப்படின்னா 2 மார்க்ஸ்ன்னு கேட்குறோம் நிறையா, சம்டைம்ஸ் கூட கேட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே உங்களுக்கு இறங்கி நம்ம என்ன சொல்கிறது, அலசுன்னு நம்ம ஈஸியாக அவங்களுக்கு புரியிற மாதிரி நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம அது எல்லாத்தையுமே நம்ம மிரட்டலாக மார்க்ஸ் காட்ட போகிறோம். சரியா? இதுக்கு அடுத்து என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்து அடுத்த ஸ்லைடில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து இது வந்து 30 கொஷின் முடிஞ்சிச்சு. அடுத்து 31லேருந்து திரும்ப இதுதான் என்ன அப்படின்னா, நம்ம எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கா அந்த ப்ரோஸ், அதாவது என்னது இஆர்சி இல்லை இஆர்சி சொல்கிறாங்களா, அது போயமில் உள்ளது. அடுத்து ப்ரோஸ் ஷார்ட் ஆன்சரு எனி 3 அவுட் ஆஃப் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது இப்போ எத்தனை இருந்துச்சு, ஒரு 8 மார்க் இருந்துச்சா. ஃபஸ்ட்டு பார்த்தா அங்கே ஒரு 8 மார்க்கு, ஏன்னா அது போயம் கொஸ்டின் ஆன்சர். அடுத்து இங்கே ஒரு 6 ஒரு 12. சரியா? இப்போ வரைக்கும் எவ்வளோ வந்திருக்கு, 20 மார்க்ஸ் வந்திருக்கு. இப்போ வரைக்கும் நம்மளுக்கு வெறும் 20 மார்க்ஸ் தான். போயம் அண்ட் லெசன்ஸ் நீங்கள் போயமோ ப்ரோஸோ படிச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து எவ்வளோ வரப்போகுது, 20 மார்க்ஸ் தான் நம்மளுக்கு இப்போ வரைக்கும் வரப்போகுது. இதுக்காக தான் நம்ம பசங்க பூரா முட்டுன்னு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே. நான் படிக்கிற காலத்தில் அப்படி தான் படிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது. அப்போலாம் யூடியூப்லாம் அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. நான் படித்தது 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா 10-13 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்லாம் கிடையாது அப்போலாம். இருந்தாலும் இவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 மார்க்கில் லட்டு மாதிரி நமக்கு நிறையா கொடுத்துருந்தாங்க. அடுத்து 2 மார்க்ஸில் இருக்க கிராமரு கொஞ்சம் ரிஸ்கியான விஷயம், அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். 1 மார்க்கில் நீங்களாக தூக்கி எடுத்துடலாம். அடுத்து இது பாருங்கள், இதெல்லாமே அடுத்து இன்னும் நம்ம ஜென்ரலாக இந்த விஷயத்துக்கு தான் நம்ம பசங்க எல்லாருமே பயப்படுறது. இந்த ஜென்ரலாக எழுதுறீங்க பார்த்திங்க அப்படின்னா, ஷஃபிள்டு வேர்ட்ஸ் மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக மாற்றுங்க அப்படின்னா உடனே பயந்துடும் நம்ம பையன். இங்கே பாருங்கள், 4 கொஷினுக்கு எத்தனை டாபிக் இருக்குது அப்படின்னு 4 கொஷின் கேட்குறதுக்கு இங்கே எத்தனை டாபிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கரெக்ட் அண்ட் எடிட் த பேசேஜ், ஸ்லோகன் ரைட்டிங்காக, கன்ஃபியூசபிள்ஸ் அதாவது ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டாப்பிக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நான் வெர்பல் அண்ட் வெர்பல் ரெப்ரசன்டேஷன், ஆர்டிகிள் அண்ட் டிட்டர்மைன்ஸு, டென்ஸு, ப்ராவர்பு, ஃப்ரேமிங் சென்டென்ஸு, இதெல்லாம் ரொம்ப 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 ஈஸியான விஷயங்கள். அடுத்து டிஸ்கிரைபிங் த ப்ராசஸ்ஸு, ஹெட்டிங், நியூஸ் ஹெட்டிங் எழுதுறது, இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம ஜென்ரலாக பேசிக்கிட்டே படிச்சிடலாம். இதெல்லாம் என்ன அப்படின்னா நான் டெய்லி உங்கள்கிட்ட ஒரு ½ அன் ஹவர் பேசுகிறப்ப இப்படி எழுதுப்பா, இப்படி எழுது, இன்றைக்கி நியூஸ் இப்படி பார்த்தீங்களா, அப்படி நியூஸ் பார்த்தீங்களா அப்படிங்கிற விஷயத்தை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், இதெல்லாம் இந்த ஹெட்டிங்கெல்லாம் நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ரொம்ப 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 ஈஸியான விஷயங்கள் இதெல்லாமே. சரியா? அடுத்து இங்கே ஒரு 9 மார்க் இருக்குது. இதெல்லாமே ரொம்ப ஈஸி. நம்ம எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்த்துட்ருக்கோம். இந்த பேசிஸில் படித்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், படிக்க முடியுமே தவிர இல்லைன்னா படிக்க முடியாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. சரியா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து இப்போ வரைக்கும் எவ்வளோ நீங்கள் புக்கில் இருக்க லெசன்ஸ் விழுந்து லெசன்ஸ் படித்தா உங்களுக்கு எவ்வளோ மார்க் தான் கிடைக்கும், ஜஸ்ட்டு 20 மார்க் தான் கிடைக்க போகுது. அதுவும் ஃபுல்லாக எழுதுனா தான் 20 மார்க் கிடைக்கும். இல்லைன்னா 20 மார்க் என்ன பண்ண மாட்டாங்க, போட மாட்டாங்க. ரைட்? இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, பேராகிராஃப் கொஷின் ஃப்ரம் ப்ரோஸு, அடுத்து பொயட்ரி, அடுத்து சப்ளிமெண்ட்ரி ரீடு. இது எத்தனை கொடுத்துருக்காங்க, ஒரு 5 இங்கே ஒரு 15 மார்க். சரியா? அப்போ ஒரு 20 மார்க் நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து இங்கே ஒரு 15 மார்க் நம்ம பார்த்துருக்கோம். சரியா? 15 மார்க்கு டோட்டலாக எவ்வளோ ஆச்சு, 35 மார்க்ஸ். டோட்டல் வி ஆர் ஹேவிங் 35 மார்க்ஸு. 35 மார்க்குன்றது என்னது, போயம் ப்ரோஸ் மட்டும். சரியா? டோட்டலாக நம்மளுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் எத்தனை மார்க்குக்கு, 90 மார்க்ஸுக்கு நம்மளுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் எவ்வளோக்கு, 90 கேட்குறாங்க. 90ல் 35 போச்சுன்னா எவ்வளோ, மீதி 55 மார்க்ஸ் இருக்குது. கரெக்டாக 55 + 35 தானே 90. கரெக்டாக? ஒரு நிமிஷம் டவுட் ஆகிடுச்சு. 55 மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இங்கிலீஷில் ஜென்ரலாக நீங்கள் எழுதக்கூடிய விஷயங்கள். ஜென்ரலான என்னது, சும்மா நீங்களாம் அடித்து விடலாம். நீங்களாம் அடித்து விடுறதுலேயே மார்க் வாங்கிக்கலாம். கரெக்டாக நம்ம பாட்டுக்கு யோசிச்சு ஜாலியாக போய் எக்ஸாம் எழுதிடலாம். இவ்வளோ படிச்சுட்டு போகணும். கெமிஸ்ட்ரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 20 லெசன் படிச்சுட்டு போகணும். ஃபிசிக்ஸ் 5 லெசன், டெரிவேஷன், அது இதுன்னு சப்ப மேட்ரு. 90க்கு அழகாக நான் சொல்கிற மாதிரி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா 90க்கு யாராக இருந்தாலும் சரி, அது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக 75+ எபோவ் ஈஸியாக வாங்க முடியும். 75 அப்படிங்கிறது நான் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன். இந்த 75+ எபோன்றது நான் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன். நீங்கள் ரெகுலராக படிச்சிங்கன்னா, நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா இதை விடவும் என்ன பண்ண முடியும், உங்களால் இன்னும் ரொம்ப அதிகமாக வாங்க முடியும். அப்படிங்கிறதான் உண்மையான விஷயங்கள். அதை நல்ல மைண்டில் நீங்கள் ஏற்றிக்கோங்க. ஜஸ்ட் கீப் கான்ஃபிடன்ஸ் ஆன் யுவர் செல்ஃப். உங்கள் மேலே கான்ஃபிடன்ஸ் இருக்குது. இங்கிலீஷ் எனக்கு கஷ்டம் இல்லை அப்படின்னு நீங்கள் இங்கிலீஷ் கஷ்டம், ஐயோ அதில் என்ன கேட்க போகிறான்னு தெரில, கிராமரே தெரில. இதில் கிராமர் 6 மார்க் தான்ப்பா. அந்த டேரக்ட் இன்டேரக்ட்டு மீதியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கிராமர். மீதியெல்லாம் கிராமர் கிடையாது. மீதி எல்லாமே நம்ம நார்மலாக பேசுகிறப்ப நம்ம வார்த்தைகள் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி இருக்க வேர்ட்ஸ் தான் அந்த கிளிப்புடு வேர்டு. அதெல்லாமே தமிழை வச்சு நம்ம இங்கிலீஷை படிக்கிறோம், தட்டுறோம் தூக்குறோம் நம்ம எப்பயும் போல். சரியா? அதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸி. 85+னால் என்னது, நீங்கள் இந்த கொஷின் ஆன்சர் படிச்சிங்க, நான் சொல்கிறது மட்டும் படிச்சிங்கன்னா 55, அது போயம் ப்ரோஸ் படிச்சிங்க அப்படின்னா என்னது ஈஸியாக நீங்கள் 75+ வாங்கிடலாம். நல்ல போயம் ப்ரோஸ்
இந்த போயம் ப்ரோஸை நல்லா படித்து இங்கே இருக்க இந்த 55 மார்க்குக்கும் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் 85+ வாங்கிடலாம். 85+ வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. 75+ஏ நான் ஈஸின்னு சொல்லிட்டேன். 85+ அதை விட ஒரு ஸ்டெப் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிச்சிங்கன்னா என்ன பண்ணிடலாம், 85+ ஈஸியாக நீங்கள் வாங்கிடலாம். ரைட்டா? ஓகே. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் கிளாஸை லெஃப்ட் பண்ணிவிட்டு இதை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். இதோட 4 பேர் ஆன்சர் பண்ணிட்டாங்க. திஸ் இஸ் நாட் குட்டு. நம்ம டைமிங் கூட மாற்றலாம். சரியா? இப்படி பண்ணாதீங்க. ஓகே ரைட். இங்கே வந்து என்ன அப்படின்னா இந்த நோட் மேக்கிங் அண்ட் சம்மரைசிங் எவன் இதை லைஃப்பில் மறந்தாலும் சரி, எனக்கு தெரியும் நீங்கள் அஸ் அ 11th ஸ்டூடெண்ட்ஸாக இந்த நோட் மேக்கிங்கையும் சம்மரைசிங்கையும் மறக்கவே மாட்டீங்க. ஏன்னா போன வருஷம் 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக்கில் சரியான அடி நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த நோட் மேக்கிங் அண்ட் சம்மரைசிங்கில் வாங்குனீங்க. கரெக்டாக இல்லையா? இது என்ன பண்ண மாட்டீங்க, லைஃப்பில் என்றைக்குமே ஒருத்தரும் மறக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஸ்கூலில் எல்லா நாளும் கேட்டுகிட்டு இருந்தது என்ன அப்படின்னா நோட் மேக்கிங்னா, பட் இந்த சம்மரி ரைட் எழுதுங்க அப்படின்னு நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, பப்ளிக் எக்ஸாமில் கேட்டு விட்டுட்டாங்க. ஸோ அதனால் என்ன அப்படின்னா நிறைய பேர் இந்த இடத்துல இந்த 5 மார்க் கொஷினை எப்படி எழுதணுன்னே தெரியாமல் மிரண்டு போய் நிறைய பேர் இந்த 5 மார்க் எழுத முடியாமல் விட்டுட்டாங்க. சார் எங்களுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல, எப்படி பண்ணணுன்னே தெரியல அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. ரிசல்ட் வரதுக்கு முன்னாடிலாம் என்கிட்ட நிறைய பேர் இந்த இதை நினச்சி புலம்புன்னு புலம்பியிருக்காங்க. எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப ஃபீல் பண்ணேன் அதெல்லாம் நினச்சிட்டு. சரியா? மாற்றி கொடுத்தாங்க, நோட் மேக்கிங் இல்லாமல் சம்மரைசிங் கொடுத்தாங்க. ஸோ எனக்கு அது நல்லா தெரியும். அதை நீங்கள் எல்லாருமே நினச்சி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அடுத்து இந்த லெட்டர்லாம், இதெல்லாம் சும்மா நம்ம என்ன பண்ணுறது, ஏதாச்சும் இந்த லெட்டர் எழுதுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் சரி என்ன சொல்கிறது, நான் சொல்லலாம் வேணாம். லவ் லெட்டர் எழுதுகிற மாதிரி நினச்சிட்டு பர்சனல் லெட்டரு, அஃபிஷியல் லெட்டரு, ஜாப் அப்ளிகேஷன் லெட்டர்னு என்ன பண்ணலாம், ஈஸியாக எழுதிடலாம். ரொம்ப 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 ஈஸி. இப்போ பர்சனல் லெட்டர்னால் அம்மா அப்பாவுக்கு ஏதோ நம்ம காசு கேட்குறதோ இல்லை எதுவும் தேவைப்படுதோ அப்படிங்கிற விஷயங்களை நம்ம சொல்லி எழுதணும்ல, அதுதான் இந்த பர்சனல் லெட்டர். அஃபிஷியல் லெட்டர்னால் டீச்சர்ஸ்க்கு எழுதுகிற மாதிரி. ஜாப் அப்ளிகேஷன்னா வேலை வெட்டியே இல்லாமல் இருக்கிறதெல்லாம் எழுதுறோம்ல, அதுதான். பயோடேட்டா எழுதுறதுனா என்னது, நான் யார் என்ன ஏது டீட்டெயில் அப்படிங்க எழுதுறது. அதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈஸியாக பார்த்துலாம். இந்த 5 மார்க் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 20 மார்க்கு சப்ப மேட்ரு. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் வந்து தமிழ் மீடியத்துக்கு கஷ்டம், இங்கிலீஷ் மீடியத்துக்கு தமிழ் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறதே தப்பு. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எடுத்துட்டிங்க அப்படின்னாலே ரெண்டுமே நான் உங்களை ட்ரெயின் பண்ணுறேன், நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப 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 ஈஸியாக நீங்கள் இது ரெண்டுலேயும் மார்க் வாங்கிக்கலாம். ஷியோராக பாஸை பற்றியே நான் பேச மாட்டேன். தமிழ் இங்கிலீஷ்க்கு என்னை பொறுத்த வரைக்கும் பாஸுங்கிறது கிடையவே கிடையாது. சரியா? அதனால் என்ன அப்படின்னா பாஸ் பற்றியே நான் பேசவே மாட்டேன். பாஸ் ஆகிறது ஒரு மேட்டரே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் இங்கிலீஷில் ஒரு 75+, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் 75+ எடுக்கணும் எப்போனாலும். 75+ன்றது அவுட் ஆஃப் 90 நான் சொல்கிறது. ஸோ இது போக உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 மார்க் இன்டர்னலில் சும்மாவே கொடுத்துருவாங்க +10. அப்போ என்ன ஆகிடும், உங்களுக்கு ஒரு மார்க் ஆட்டோமேட்டிக்காக 85 வந்துடும். இது ஈஸியாக நீங்கள் மார்க் வாங்கக்கூடிய விஷயங்கள் இது. அதனால நான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அந்த மார்க்கில் நீங்கள் வாங்கிட முடியும். சரியா? அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் என்ன அப்படின்னா இந்த 47 கொஷின். ஸோ இந்த 47 கொஷின் நம்மளால் படிக்க முடியாதா? ஏன்னா சார் நீங்கள் பாட்டுக்கு 47 ஈஸியாக சொல்லிட்டீங்க, ஒவ்வொரு கொஷினுக்கு எவ்வளோ படிக்கணும் தெரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஈஸியாக கொடுக்குறதுக்காக தான் நம்ம சேனல் என்ன பண்ண போகிறோம், நிறைய விஷயங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நான் ஆக்சுவலாக இன்றைக்கி நடத்தலாமா இல்லை நாளைக்கு நடத்தலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா கிளிப்டு வேர்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்னது கிளிப்டு வேர்டு அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த கிளிப்டு வேர்டு என்ன இருக்குதுன்னு பாருங்கள். என்ன அப்படின்னா ஸோ இப்போ பாருங்கள், நான் இங்கே நோட் பண்ணி வச்சுருக்கேன் கிளிப்டு வேர்டு அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்டு. நான் ஆல்ரெடி எவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், உங்களுக்காக நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம பார்ப்போம்ல ஷார்ட்கட் எப்பயுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி வச்சு ஈஸியாக நம்ம படிக்க போகிறோம். என்ன அப்படின்னா இப்போ கிளிப்டு வேர்டு பார்த்திங்கன்னா பர்கர்னா ஹாம்பர்கரு, அடுத்து கேப்ரியோலைட் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. செலிப்ரிட்டி, செலிப்ஸு, டாக்குமெண்ட்னா டாக், எக்ஸாமினேஷன், இந்த மாதிரி என்ன அப்படின்னா நிறைய விஷயங்கள் நான் என்ன அப்படின்னா உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் கவலையே படாதீங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், மிரட்டி விட போகிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. கிட்டத்தட்ட கிளிப்டு வேர்ட்ஸ் மட்டுமே நான் ஒரு 65 கிட்ட எடுத்து 80 இருக்குதுன்னு நினைக்கிறேன். கிளிப்டு வேர்ட்ஸ் மட்டுமே ஐ திங்க் 80 இருக்குதுன்னு நினைக்கிறேன். கிளிப்டு வேர்ட்ஸ் மட்டுமே பார்த்திங்க அப்படி எஸ் பாருங்கள், கிளிப்டு வேர்ட்ஸ் மட்டும் மோர் தேன் 80 இருக்குது. கிளிப்டு வேர்ட்ஸ் 80 எழுதி வச்சுருக்கேன். இன்னும் இருக்குது. உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்குறதெல்லாம் என்ன பண்ணுவேன், நான் வேறு எதுலையாச்சும் நான் கொடுப்பேன். அதனால் பாருங்கள். அடுத்து என்ன அப்படின்னா பிளண்டிங் வேர்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும். இது பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு 62 சம்திங் இருக்குது எனக்கு கரெக்டாக நம்பர் 66. அடுத்து ரைட் டெஃபனிஷன் ஆஃப் த டேர்மு எல்லாமே நான் வந்து என்ன அப்படின்னா ஜஸ்ட் எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு கிளாஸ் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு நாளாக 10 அந்த மாதிரி கொடுக்கலாம். நம்ம எக்ஸ்ப்ளனேஷனோட அதாவது 10 படித்தாலும் உங்களுக்கு என்றைக்குமே மறக்கக்கூடாது. அந்த மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன தேவை அப்படின்னா உங்களோட கோஆப்ரேஷன் தேவை. நீங்கள் கோஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் என்னால் இது எல்லாமே நடத்த முடியும். நான் சும்மா உட்காந்து நடத்திட்டே இருந்தால் பார்த்து ஃபஸ்ட்டு இந்த 20 மார்க்கை நம்ம வாங்க போகிறோம். சாரி, இதில் 20ல் வந்து என்ன அப்படின்னா சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸை விட்டுடலாம். சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸை விட்டுட்டோம் அப்படின்னா நான் எப்போயுமே அதிகபட்சமான எக்ஸ்பெக்டேஷன் தான் வைப்பேன். எப்போயுமே கம்மியாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். இதில் என்ன அப்படின்னா சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் வந்து
2 to 4 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் நான் என்ன பண்ண போகிறேன், 3 + 3 அப்படின்னு என்னது சினானிம்ஸ் 3 மார்க்கு, ஆண்டனிம்ஸ். ஏன்னா நான் லாஸ்ட்டாக ஒரு ஆஃப் இயர்லி எக்ஸாம் கொஷின் பார்த்தேன், அதில் 3 கொடுத்துருந்தாங்க. அதனால் 3 + 3 வந்து என்னது 6 கொஷின்ஸ். அப்போ போயிடுச்சுன்னா 20ல் 6 போயிடுச்சுன்னா மீதி 14 மார்க்ஸ். இந்த 14 மார்க்ஸை நீங்கள் வாங்குறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும், அதுக்கு இங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த டாப்பிக்கு. இந்த டாபிக் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒன்று நம்ம என்ன பண்ண போகிறோம், கிளியராக ஸ்பெசிஃபை பண்ணி வாங்க போகிறோம். இந்த 1 மார்க் கொஷினில் யாருமே 1 மார்க் கூட என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் விடக்கூடாது. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்னு வந்துட்டிங்க அப்படின்னா, என்னோடய பிள்ளைங்கன்னு வந்துட்டிங்கன்னா, நீங்கள் யாருமே இதில் இருக்க 1 மார்க்கை ஸ்கிப் பண்ணக்கூடாது. சார் இதில் இது தெரியாமல் வந்துச்சு சார், நான் விட்டுட்டேன், நான் வந்து கெஸ்ஸிங்கில் போட்டுட்டேன் அப்படிங்கிற விஷயமே என்னோடய பிள்ளைங்க யாருமே சொல்லக்கூடாது. ஸோ என்ன அப்படின்னா, இந்த 1 மார்க்ஸை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம், தட்டி பிச்சு நார் அடிக்க போகிறோம். இது எல்லாத்தையுமே நம்ம மிரட்டலாம் போட போகிறோம், இந்த 1 வேர்ட்ஸ் எல்லாமே. சரியா? இப்போ வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னென்னு கேளுங்க. நான் பேராகிராஃப், ப்ரோஸ், போயம் எதுவுமே டச் பண்ண மாட்டேன். நான் எப்போயே சொல்கிறேன், அந்த 35 மார்க் இருக்குது பார்த்தீங்களா, பேராகிராஃப், ப்ரோஸு, அதை எதுவுமே நான் டச் பண்ண மாட்டேன். அந்த 35 மார்க்குக்கு நீங்கள் உங்கள் ஸ்கூலில் சொல்கிறத படித்தாலே போதுமானது, ரொம்ப தாராளமானது. அதுக்கு சும்மா கதையை கேட்டுக்கிட்டு படிச்சுக்கிட்டு கதையை சொல்ல, அந்த பேராகிராஃபை எக்ஸ்பிளைன் பண்ண விழுந்து பேராகிராஃப் படித்து எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது, பிரயோஜனமே கிடையாது. அது நீங்கள் 2 பக்கம் எழுதுனீங்கன்னா எப்படியும் உங்களுக்கு ஒரு 2 மார்க்கோ இல்லை 2.5 மார்க்கோ போட போகிறாங்க. 5 மார்க் பேராகிராஃப்க்கு கரெக்டாக எழுது. நான் சும்மா எழுதுனால மார்க் போட மாட்டாங்க சார், நீங்கள் தான் சொன்னீங்கன்னு என் பேரை அப்புறம் சொல்லிடாதீங்க. அதனால் என்ன அப்படின்னா, ஓரளவுக்கு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க, அதில் மார்க் போட போகிறாங்க. பட் இதில் வந்து நீங்கள் என்ன தான் கதெல்லாம் எழுக்கவே முடியாது. கரெக்டாக நம்மளுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போயுமே தியரி எழுதுறது கஷ்டம். தியரி பேப்பர்னு வச்சுக்கோங்களேன், அது எழுதுறது கஷ்டம். சரியா? ஆனால் இதே இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இது சொல்லுவாங்க 1 வேர்ட்ஸ் தியரி வந்து நிறைய எழுதணும். அது எழுதி கூட கஷ்டமாக இருந்தாலும் எங்கிட்ட என்னத்தையோ எழுதி அட்லீஸ்ட் 1 மார்க்காச்சும் நீங்கள் ஈஸியாக வாங்கிடலாம். ஆனால் இந்த 1 வேர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 1 மார்க் கொஷின், 1 வேர்ட்லாம் சொல்கிறாங்க, ஆப்ஷன் கொஷின்லாம், இது எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, இதில் ஓபி அடிக்கவே முடியாது. இந்த 1 மார்க் கொஷினில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த 20 கொஷின் இங்கே 1 மார்க்காக போட்டிருக்கலாம். இதில் எவனுமே தப்பிக்கவே முடியாது. யாராக இருந்தாலும் சரி, நம்ம பசங்க யாருமே இதில் தப்பிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, இது அப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்ட். இதில் வந்து நீங்கள் கரெக்டாக அந்த ஆன்சரை மட்டும்தான் எழுத முடியுமே தவிர வேறு எதுவும் எழுதவே முடியாது. ஸோ நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று எழுதணும் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இதை எதையுமே நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. ஈஸியாக இதுதான் ஆன்சர் அப்படின்னு நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு விட்டு வெளியே வரப்போ நீங்கள் எல்லாருமே முடிவு பண்ணணும். சார் இது ரைட்டு சார், ஒன்று கூட டவுட்டுன்னு என்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது. சார் இதுக்கு என்ன ஆன்சர், டவுட் சொல்லுங்கள் சார். நான் எழுதிட்டேன் சார், இது சூப்பராக எழுதிட்டேன் சார், கரெக்டாக எழுதிட்டேன் சார், இது எல்லாமே எனக்கே தெரியும் சார். கரெக்ட் முன்னாடியே நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுதான் டவுட், அப்படி இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம போட்டுட்டு வர போகிறோம். சரியா? இந்த சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அது என்னன்றதையும் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த 55 மார்க் இருக்குல்ல, 35ல் 55, அது ஒரு 6 மார்க், 50 மார்க். ஃபஸ்ட்டு இந்த 50 மார்க்ஸ் 1 வேர்டு, கிராமருன்னெலாம் போட்டிருக்காங்களே, இந்த இது எல்லாத்தையும் நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் பார்ப்போம். கொஷின் ஆன்சர்ஸ் நீங்களே படிச்சிருவீங்க போதும். அந்த 35 மார்க்குக்கெலாம் நான் சொல்லித்தரேன்னு அவசியம் இல்லை, நீங்களே நல்லா அழகாக படிச்சிருவீங்க, எனக்கு தெரியும். சரியா? அதனால் நான் அதை சொல்லித்தரணும் அவசியம் இல்லை, ரொம்ப ஈஸியாக நீங்கள் அதை படிச்சிருவீங்க. ரைட்டா? ஓகே, டுடே கெமிஸ்ட்ரி கிளாஸ் இருக்குது. டுடே கண்டிப்பாக இருக்குது. டுடே கெமிஸ்ட்ரி இருக்குது. டுடே என்னது, நம்மளுக்கு கெமிஸ்ட்ரி கிளாஸ் இருக்குது. லைவ் அட் சேம் 7:30 அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா 8 o'clock வரும். 7:30 or 8 ரெண்டில் ஏதாச்சும் ஒரு டைமாக இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 7:30 அல்லது or 8 நான் லிங்க் ஜென்ரேட் பண்ணுவேன், நீங்கள் அதில் என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம். 7:30 or 8 இருக்க போது கெமிஸ்ட்ரி கிளாஸு. ஏற்கனவே நம்ம படிக்கல. ஸோ கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு ஒரு 6 1 வேர்ட் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பி பிளாக் எலமெண்ட்டில் புக்கை ரீட் பண்ணிவிடுவாங்க. நான் சொன்னதை வச்சு படிச்சிங்கன்னா அந்த வீடியோ பார்த்தா போதும். இருந்தாலும் புக்கில் ரீட் பண்ணுங்கள். புக்கில் இருந்தால் நான் 1 வேர்ட்ஸ் எடுத்துருக்கேன் புக்குக்குள்ளே, அதனால் அதை நல்லா கவனமாக படிச்சுடுவாங்க. ரைட்டா? இப்போ இங்கிலீஷில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா, அதை மட்டும் கேளுங்க. இங்கிலீஷில் எதுவும் டவுட்ஸ் இருக்குது என்ன அப்படின்றது, என்னென்ன படிக்கணும், என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிற விஷயங்களில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க, நான் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு இப்போ. ஸோ எனி டவுட்ஸ் ஜஸ்ட் டெல் மீ, ஆஸ்க் மீ யுவர் டவுட்ஸ். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேளுங்க. ஸோ இதாக டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, நம்ம டவுட் என்னன்றதை பார்த்துடலாம். சொல்லுங்கள் எனி டவுட்ஸ். ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுங்கள். ஓகே சார், ஓகே அப்படின்றாங்க நிறைய பேர். எஸ் சார், எஸ்டர்டே கெமிஸ்ட்ரி லைவ் நடந்துச்சா? எக்ஸ்டர்டே வந்து கெமிஸ்ட்ரி லைவ் நடக்கலப்பா. ஸோ இன்றைக்கி தான் கெமிஸ்ட்ரி லைவ் இருக்க போது. இன்றைக்கி என்ன வேணும் உங்களுக்கு, என்ன மாதிரியான டவுட்ஸ் இருக்குது அப்படின்றத கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ரைட். தென் அடுத்து சொல்லுங்கள், அடுத்து வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது? ஐ திங்க் மோர் தேன் 41 ஸ்டூடெண்ட்ஸ் நான் இன்ஃபார்மே பண்ணாமல் போட்டேன் லைவ். அதுக்கே நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. வெரி குட், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணதுக்கு. தென் வாட் எல்ஸ் யுவர் டவுட்ஸ்? இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ஜஸ்ட் ஆஸ்க் மீ. சீக்கிரமாக சொல்லுங்கள் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு. சார் ஸ்பாட்டிங் தி எரர் ப்ளீஸ் டெல். எஸ் ஓகே, ஸ்பாட்டிங் தி எரர் இருக்குது, எல்லாமே இருக்குது நம்மளுக்கு. இந்த டாபிக் எல்லாம் ஒரு டாபிக் கூட நான் ஸ்கிப் பண்ணல. சரியா? நீங்கள் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 23 டாப்பிக்கில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 14 டாபிக் தான் கேட்டிருப்பாங்க.
மீதி இருக்க 6 டாபிக் கேட்டிருக்க மாட்டாங்க. நான் அப்படி ஸ்கிப் பண்ண போகிறதில்ல, எல்லா டாப்பிக்கும் பார்க்க போகிறோம். நம்ம 11th 12th ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸையும் பார்க்க போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு என்னது ஈஸியாக இருக்கும். அதனால தானே சொல்லிட்டு இருக்கேன். சரியா? இங்கிலீஷ் கிளாஸ் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதனால் நாளையிலேருந்து ரெகுலராக நம்ம இங்கிலீஷ் பார்க்க தான் போகிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைரக்ட் அண்ட் டைரக்ட் ஸ்பீச்சில் ஒன் சென்டென்ஸை டோன்ட் சார். ஓகே, டைரக்ட் அண்ட் டைரக்ட் ஸ்பீச்லாம் ஈஸியாக நடத்திடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கிராமர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சூப்பராக நடத்திடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டோன்ட் வரி அபவுட் கிராமர். அந்த 6 மார்க்குக்கு நீங்கள் யாரும் கவலைப்படாங்க. இங்கே ஒரு 6 மார்க் இருக்குல்ல, அந்த 6 மார்க் விட்டுருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கவலைப்பட வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த 1 வேர்ட்ஸ், இந்த 1 மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1 மார்க்கும் அதுக்கப்புறம் அந்த 5 மார்க் கொஷின் நம்மளுக்கு லெட்டர் ரைட்டிங் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த 1 மார்க் அண்ட் 5 மார்க்ஸை வச்சு தான் நம்ம நிறைய மார்க்ஸ் வாங்கணும். இதில் அதிகமான மார்க் வாங்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், என்ன வழி அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். சரியா? எப்போ லைவ் வந்தாலும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு. ஐ நோ மாறன், யூ ஆல்வேஸ் சப்போர்ட். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, தேங்க்யூ ஸோ மச். இங்கிலீஷில் சென்டம் எடுக்க முடியுமா? இங்கிலீஷில் சென்டம் எடுக்க முடியும். பட் என்ன அப்படின்னா, யூ ஷுட் பி வெரி வெரி பர்ஃபெக்ட். நிறைய பேர் சொல்லுவாங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சார் சென்டமே எடுக்க முடியாது சார் தமிழ் இங்கிலீஷில், நீங்கள் எப்படி சார் எடுக்கலாம் அப்படின்னு. தமிழ் இங்கிலீஷில் சென்டம் எடுத்தவங்களாம் இருக்காங்க, ஈஸியாக எடுக்கலாம். நீங்கள் அப்போ தமிழ் இங்கிலீஷும் அந்த அளவுக்கு லவ் பண்ணணும், அந்த அளவுக்கு எல்லாமே இருக்கணும். அதை பார்த்தா மட்டும்தான் முடியும், இல்லைனா முடியாது. above 90 இயர்ஸ் கண்டிப்பாக above 90 எடுக்க முடியும். ஃப்ரேசல் வெப் நிறைய பேர் என்ன இருக்குது, இங்கே தான் இருக்காங்க. அப்ராப்ரியேட் ஃப்ரேஸு, அடுத்து ஃப்ரேசல் வெப்ஸ். இதுக்கு மீனிங் வந்து புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது எல்லாமே நம்ம ஷார்ட்கட். நான் இருக்கப்போ நீங்கள் கவலைப்படாதீங்க, அது எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம். சரியா? ஓகே ரைட். யாரோ ஒருத்தர் கிளாஸ் இருக்குன்றாங்க. ஓகே, ஸ்கூலில் இருக்க கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். அதை அட்டன் பண்ணாங்க. இது நீங்கள் யூடியூப்பில் லைவில் பார்க்கலனாலும் திருப்பி வந்து பார்த்துக்கலாம். பட் அது வந்து ஜூமோ இல்லை உங்களுக்கு கூகுள் கிளாஸ் ரூமில் நடத்துனாங்கன்னா நீங்கள் திருப்பி அதை ரீவைண்ட் பண்ணி பார்க்க முடியாது. அதனால் அதை அட்டன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இதை வந்து பாருங்கள். சரியா? ஓகே, தென் வாட் எல்ஸ் யுவர் டவுட்? வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது? வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? வேறு எனி டவுட்ஸ்? இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி டவுட் ஜஸ்ட் ஆஸ்க் மீ. டக்குன்னு சொல்லுங்கள், நம்ம டவுட்டெல்லாம் என்ன ஏதுன்னு கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து என்னமோ ஒன்று சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா, இந்த வீக் இந்த சண்டே பார்த்திங்க அப்படின்னா தட்டுறோம் தூக்குறோம் செஷனில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 1 வேர்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெசன் கெமிஸ்ட்ரி. ஐ எம் டாக்கிங் அபவுட் கெமிஸ்ட்ரி. சரியா? கெமிஸ்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெசன், அதுக்கப்புறம் செகண்ட் லெசனில் பாதி நடத்தின வரைக்கும், அதுக்கப்புறம் 6th லெசன் 3மே சேர்த்து உங்களுக்கு தட்டுறோம் தூக்குறோம் செஷனில் 1 வேர்ட்ஸ் நான் கேட்க போகிறேன். ஸோ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். அதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அதனால் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரிப்போசிஷன் எல்லாமே இங்கே பாருங்கள். நான் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த டாபிக் நீங்கள் உங்களுக்கு இங்கே தெரியும் நினைக்கிறேன், கிளியராக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் என்னென்ன டாபிக் இருக்கோ இந்த டாபிக் பேஸ் பண்ணி தான் நான் நடத்த போகிறேன். கிளிப்டு வேர்டு, அன்கிளிப்டு, பிளண்டடு, ரைட் டெஃபினிஷனு, இடியம்ஸு, ஃப்ரேஸலு, அப்ராப்ரியேட் ஃப்ரேஸு, ஃபாரின் வேர்டு, காம்பவுண்ட் வேர்டு, இப்படின்னு இந்த டாபிக் இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே ஒன்றா தான் நடத்த போகிறேன். ஒவ்வொரு வீக் எண்டில் நான் நடத்துனது ப்ளஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜென்ரலாக புதுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான மாதிரியான எக்ஸாம்பிள்ஸோடு உங்களுக்கு நான் டெஸ்ட் கொடுக்க போகிறேன். சண்டே நம்ம இனிமேல் 2 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாமல், அதாவது ஒன்று இங்கிலீஷு, இன்னொன்று கெமிஸ்ட்ரி டெஸ்ட்டு. இல்லை கெமிஸ்ட்ரி இங்கிலீஷ் ஏதாச்சும் ஒன்று நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் வேறு சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் அந்த மாதிரிலாம் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போதைக்கு ஏன்னா நான் ஒரு ஆளாக பண்ணிகிட்டு இருக்கனால இது மட்டும் தான் என்னால் பண்ண முடியுது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து நம்ம ஸ்டாஃப்ஸ்லாம் ஹையர் பண்ணதுக்கப்புறம் நம்ம எல்லாமே பண்ணலாம். சரியா? ரைட். ஓகே, வேறு என்ன டவுட் இருக்குது? இங்கிலீஷ் கிளாஸ் நடத்த போகிறேன், அதான் நான் சொல்கிறேன். இங்கிலீஷ் கிளாஸ் இன்றைக்கி நடத்தலை. இன்றைக்கி வந்து கெமிஸ்ட்ரி தான் இருக்குது ஈவினிங் லைவ். நாளைக்கு இதே மாதிரி மார்னிங்கோ அல்லது ஏர்லி மார்னிங் லைவ் போடலாமா? எத்தனை பேர் அதுக்கு ரெடியாக இருக்கீங்க? ஹவு மெனி ஆஃப் தம் ஆர் ரெடி அட் 7 o'clock லைவ்? மார்னிங் 7 o'clock லைவுக்கு எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? ஒரு பையன் ரெடியாக இருக்க மாட்டீங்களே. 7 o'clock லைவ்னா மார்னிங் 7 o'clock லைவ் எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? ஜஸ்ட் டைப் மீ வெதர் இஃப் யூ ஆர் ரெடி ஃபார் 7 o'clock லைவ். எத்தனை பேர் மார்னிங் 7 o'clock ரெடியாக இருக்கீங்க? 12th அக்கௌண்டன்சி குரூப் நிறைய பேர் கேட்குறாங்க. ஐ எம் சாரி, நான் இன்னும் அக்கௌண்டன்சி குரூப்புக்கு எடுக்கிறதுக்கு முடியாமல் இருக்கேன். பயாலஜிக்கு முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். பயாலஜி ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, எனக்கு 7 o'clock லைவுக்கு எத்தனை பேர் ஸ்டார்ட்னு சொல்லுங்கள். ரெடின்னு. ஐ எம் ரெடி சார். ரெடியா? ஓகே, ஐ எம் கெட்டிங் ஸோ மெனி ஆஃப் ரைட். 7 o'clock லைவ் போகலாமா? 7 or 8? வெரி குட், சூப்பர். மோர் லைவ். ஓகே சார். வெரி குட். ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ். 7 o'clock லைவுக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. இஃப் யூ ஆர் ஹேவிங் திஸ் மச் சப்போர்ட், எவ்ரிபடி சேயிங் ஓகே, வெரி ஹாப்பி அபவுட் இட். ஓகே, ஒரே ஒருத்தர் தான் நோ சொல்கிறாங்க. மோர் லைவ். ஓகே சார், ரெடி. தாராளமாக வரலாம். ஓகே, வெரி குட் பா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ மார்னிங் 7 o'clock என்ன அப்படின்னா நான் லிங்க் நைட்டே ஜென்ரேட் பண்ணிவிடுவேன். மார்னிங் 7 o'clock என்ன அப்படின்னா இங்கிலீஷ் வந்து மார்னிங் 7 o'clock வச்சுக்கலாம். அடுத்து ஏன்னா இன்பிட்வீனாக நிறைய பேருக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. அந்த ஒரு ஆன்லைன் கிளாஸ் இருக்க ஒரு ப்ராப்ளம்னால நான் என்ன அப்படின்றத என்னால் என்ன சொல்கிறது உங்களுக்கு இன்புட் கொடுக்க முடியல. பரவாயில்ல. ஓகே, நம்ம அப்போ என்ன அப்படின்னா நம்ம இதை பேஸ் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ அப்போ நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியும், லைவ் வந்து வச்சுருவோம். நோ சார் ஃபார் மீ ஆன்லைன் கிளாஸ்.
7 மணிக்கு யாருக்கு லைவ் கிளாஸ் இருக்குது? அண்ட் டெய்லியும் பயாலஜி கிளாஸ் இருக்குது. யாருக்கோ ஒரு சிலருக்கு 7 மணிக்கு கிளாஸ் இருக்குது போல். நீங்கள் எந்த டைம் போட்டாலும் அட்டன் பண்ணுவேன். தமிழ் செல்வியே நீங்கள் அட்டன் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்கள் ஸ்கூலில் ஆன்லைன் கிளாஸ் வந்து இப்போதைக்கு இல்லை, அதனால் அட்டன் பண்ணுவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆன்லைன் கிளாஸ் இருக்கவங்களுக்கு அது ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் ஓகேப்பா, ரைட், ஓகே, தென் நோ ப்ராப்ளம் ஃபார் அஸ். நம்ம என்ன பண்ணலாம், டெய்லி ஒரு டாபிக் இதில் இருக்குது. அதில் ஒரு டாபிக் டெய்லி என்ன பண்ணலாம், நம்ம கிளிப்டு வேர்டாக இருக்கட்டும், அன்கிளிப்டு வேர்டு, பிளெண்டட் வேர்டு அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், டெய்லி ஒரு டாபிக் நம்ம பண்ணலாம். பிரைட் அகாடமியில் படித்து நல்ல மார்க் வாங்குவோம் சார். ஓகே, நல்ல மார்க் வாங்க. ரைட், ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ரைட், எதுவும் டவுட்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம இந்த வீடியோ இப்போயே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு மேக்ஸ் டாபிக் வரப்போகுது. மேக்ஸ் என்ன அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் யாரும் மேக்ஸு நான் நடத்துகிற பேஸ் பண்ணி பண்ணிடுறீங்க. நான் மேக்ஸ் ஒரு சம் நடத்துவேன், அந்த சம்மை பேஸ் பண்ணி நான் என்ன அப்படின்னா ஹோம் ஒர்க்ஸ் கொடுக்குறேன். அந்த ஹோம் ஒர்க் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹேவ் டு டூ யுவர் செல்ஃப். நீங்கள் என்ன பண்ணணும், அதை பேஸ் பண்ணி மேக்ஸ் நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். நானே எல்லா சம்மையும் பண்ணிட்டா பிரயோஜனம். எல்லா சம்மும் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி அலெக்ஸ் மேத்தில் என்னது, அலெக்ஸ் மேத் சேனல் உங்களுக்கே தெரியும். அலெக்ஸ் மேத்தில் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு அந்த சார், எல்லா சம்முமே நடத்திட்டார். திருப்பி நானே எதுக்கு போய் அதே எல்லா சம்மையும் நடத்திட்டு. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, நான் ஒரு சம் நடத்துகிறேன் அப்படின்னா அந்த சம்மை நீங்கள் என்ன பண்ணுங்கள், புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்களாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது ஈஸியாக இருக்கும். பயாலஜி நடத்தினா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயாலஜி நடத்தணும்னா நான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவேன். கெமிஸ்ட்ரி இன்னும் 7th லெசன் கெமிஸ்ட்ரியில் வந்து 4 லெசன் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். 4th லெசன் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பயாலஜி இருக்கிறேன். மோஸ்ட் ப்ராபப்ளி இன்னும் ஒரு 1 வீக் அல்லது 2 வீக்ஸில் நான் கெமிஸ்ட்ரியை முடிச்சிடுவேன் 4 லெசன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், பயாலஜி ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணோம், உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா, ரைட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு என்னது என்ன சொல்லிட்டு இருந்தேன். ஸோ மேக்ஸ் வந்து என்ன அப்படின்னா, நான் நடத்திட்டு அந்த சம்மை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அது மாடல் இருக்கிறத நீங்கள் உங்கள் நோட்டில் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரைட்டா, ஓகே. வேறு என்னது, லைவ் நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் இருக்கும்ல, அந்த பெல் ஐக்கானை என்ன பண்ணணும், கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் வரும். அந்த பெல் ஐக்கானை பெல் மாதிரி இருக்காது, கொஞ்சம் பெல் மாதிரி இருந்து இதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத நீங்கள் அதில் கொடுக்கணும். ஆல்ன்றதை கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ணும், லைவில் நான் போட்ட உடனே உங்களுக்கு வரும். சரியா, மேக்ஸுக்கு மட்டும் ஓகேவா அப்படின்னு சொல்லுங்கள். ஜஸ்ட் டைப் ஓகே சார், மேக்ஸ் ஓகே சார், மேக்ஸ் ஓகே அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் மீ மேக்ஸ் ஓகே. மேக்ஸுக்கு ஓகே அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணால் தான் எனக்கு என்ன தெரியும், மேக்ஸ் ஓகே அப்படிங்கிறது தெரியும். இல்லைன்னா எனக்கு தெரியாது. சரியா, ரைட். வேறு என்ன விஷயங்கள், பாப்பாவுக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ பாப்பாவோட பேர் என்ன அப்படின்னா யாழினி அப்படிங்கிறது தான் பாப்பாவோட பேர். ஸோ நிறைய பேர் பாப்பா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாப்பா எத்தனை பேர் யாரெல்லாம் பார்க்கல, மோஸ்ட்லி எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதனால் யாருக்கும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இதுலேயும் இப்போதைக்கு ஸ்க்ரீன் மேலே இல்லை, ஸோ அதனால் அதை விட்டுடலாம். வேறு எனி டவுட்ஸ், இஃப் யூர் ஹேவிங் எனி டவுட்ஸ் ஜஸ்ட் டெல் மீ. எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஸ்க்ரீனில் இல்லை பாப்பா ஃபோட்டோ. ஓகே, டவுட் இருக்கா? ஓகே சார், ஓகே சார். சார் அனலாகி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அனலாகி என்ன? மேக்ஸ் ஓகே, மேக்ஸ் ஓகே, எஸ் ஓகே, மேக்ஸ் ஓகே. ரைட், வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஓகே, தென் வேறு எனி வாட் எல்ஸ், எனி டவுட்ஸ்? ஓகே, ரைட், எனி டவுட், இஃப் ஹேவ் எனி டவுட் ஜஸ்ட் டெல் மீ. சீக்கிரமாக டவுட் இருந்துச்சு மட்டும்லாம் என்னென்னு சொல்லுங்கள். மேக்ஸ் மட்டும் சொல்லுங்கள், கடைன்னு. வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது? மேக்ஸ், இங்கிலீஷ். இப்போ நம்ம என்ன ஆல்ரெடி நம்ம கெமிஸ்ட்ரி பாதி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கெமிஸ்ட்ரியில் நம்ம என்ன பண்ணியாச்சு, ஆல்ரெடி பாதி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ கெமிஸ்ட்ரி முடிஞ்சு. அடுத்து மேக்ஸும் நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. MEAT மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கிலீஷ்க்கு என்ன பண்ணியாச்சு, நம்ம இப்போ பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. இங்கிலீஷில் ENGயில் என்ன பண்ணியாச்சு, நம்ம ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. இங்கிலீஷ்க்கு பிள்ளையார் சொல்லி போட்டு முடிச்சாச்சு. அப்போ அடுத்து என்ன இருக்குது, பயாலஜி. ஸோ நெக்ஸ்ட் we are going to move towards பயாலஜி. சரியா, பயாலஜி நம்ம மிரட்டி விடுறோமா, பயாலஜியை நம்ம ஏதோ தட்டுறோம். பயாலஜிக்கு வேறு பேர் வைப்போம், தட்டுறோம் தூக்குறோம் வேண்டாம். கெமிஸ்ட்ரிக்கு தட்டுறோம் தூக்குறோம், மேக்ஸு இங்கிலீஷ்க்கெலாம் வேறு பேர் வச்சுக்கலாம் ஒவ்வொன்றுக்கு. அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் இது என்ன செஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சரியா, அதனால் அது என்னன்றதை அப்புறம் பார்க்கலாம். அதிக அளவில் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் பார்க்காதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அதிக அளவில் நீங்கள் ஷேர் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். சரியா, அடுத்து ஃபிசிக்ஸ். என்னப்பா பயாலஜி எடுக்கிறதுன்னு சொன்ன உடனே ஃபிசிக்ஸ் எப்போ எடுப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. எல்லா சப்ஜெக்ட்டும் நான் எடுக்க முடியும், பட் கொஞ்சம் டைம், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஒரு வாரத்துக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டாக நம்ம குறைச்சி பிரித்து மாற்றி எடுக்கலாம். சரியா, எல்லா சப்ஜெக்ட்டும் நம்ம எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, ரைட். சரியா, வேறு எதுவும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ செஷன் இதோட முடிச்சுக்கலாம். 12th எக்ஸாம் வைப்பாங்களா? 12th எக்ஸாம்லாம் வைப்பாங்க. 12th எக்ஸாம் வைக்காமல் எப்படி இருப்பாங்க? கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் இல்லாமல் நம்மளெல்லாம் உயிரோடு விடவே மாட்டாங்க. எக்ஸாம்லாம் கண்டிப்பாக இருந்தே தெரியும். எக்ஸாம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாங்க டெஃபினெட்லி எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் ஷியோராக இருக்கும். எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100% உங்களுக்கு இருக்கும். எக்ஸாம் வந்து 100%, 100%. அதாவது நம்ம யார் சொல்கிறது, டக்குன்னு அவங்க பேர் மறந்து போச்சு. 100% யார், பிக் பாஸில் யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்களே, சேரன் இல்லை, அந்த கவிஞர் ஒருத்தர் இருப்பார், அவர் சொல்ல 100% கண்டிப்பாக என்னது நம்மளுக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்க தான் போதும். சரியா, அதனால் அதை பற்றின எந்த டவுட் வேண்டாம், உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும். ஓகே,
we have got more than 40 plus students are in online. I'm so happy about that. Thank you students for your support. ஓகே, நிறைய பேர் 40 ப்ளஸ் இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தென் வாட் எல்ஸ், வேறு என்ன அப்படின்றது, வேறு நோ டவுட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், லெட்ஸ் எண்ட் த செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஈவினிங் கெமிஸ்ட்ரி லைவில் நான் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதோட எண்ட் ஆஃப் த செஷன் நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ ஈவினிங் கெமிஸ்ட்ரி வந்து லைவ் நான் லிங்க் ஜென்ரேட் பண்ணுறேன். மேபி இன்றைக்கி 8 o'clock கூட கிளாஸ் இருக்கலாம், 7:30 அல்லது 8 o'clock. ஸோ எத்தனை மணிங்கிறத பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு வாங்க. ஸோ மார்னிங்கும் ரெடியாக இருந்துக்கோங்க. மார்னிங் 7 o'clock செஷனுக்கும் ரெடியாக இருந்துக்கோங்க. மார்னிங் இருக்குது அப்படின்னா நான் இன்றைக்கி நைட்டே என்ன பண்ணிடுறேன், உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நைட்டே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். மார்னிங் 7 o'clock இந்த மாதிரி இருக்குப்பா வீடியோ, அதனால் நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க அப்படிங்கிறத நான் முன்னாடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். அதனால் நீங்கள் உங்களுக்கு எந்த டவுட்டும் தேவையில்லை, சரியா? அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு எதுவும் இல்லை. ஓகே, லெட் அஸ் பை ஃப்ரம் டுடே. லெட் அஸ் பை ஸ்டூடெண்ட்ஸ். லெட்ஸ் மீட் டுமாரோ ஈவினிங் வந்து என்ன பண்ணேன், டுமாரோ இல்லை இன்றைக்கி ஈவினிங் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கெட் ரெடி ஃபார் ஈவினிங் கெமிஸ்ட்ரி கிளாஸ். ஓகேவா? தேங்க்யூப்பா.